Good morning students. Now we are going to the fifth lesson. So geometry. To recall the similar and concurrence properties and also the basic properties of triangles. To understand the theorems based on these properties and apply them appropriately to problems. To understand the Pythagorean theorem and solve problem using it. To now understand the concurrence of medians, altitudes, angles, bisector and perpendicular bisector in a triangle. To calculate quadrilateral of various types. Next example 5.1. So first sum. Find the unknowns in the following figures. So figures கொடுத்திருக்காங்க. இதுல வந்து unknown values வந்துட்டு கேக்குறாங்க. ஓகேவா? So x, y, z ஓட வேல்யூ வந்து கேக்குறாங்க. ஓகேவா? So second partலயும் அப்படிதான் கேக்குறாங்க. So one angles கொடுத்திருக்காங்க, two variables கொடுத்திருக்காங்க. So அதோட values. ஓகேங்களா? So third sum கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So first part solution. Now from figure 5.7ல இருந்துட்டு எடுத்திருக்காங்க. So என்ன கேட்டிருக்காங்கன்னா so 140 degree equal to 140 degree plus z. ஓகேங்களா? So இது எடுத்துக்கோங்க. 140 degree plus z. ஏன்னா இது straight angle இருக்கிறதுனால so இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180க்கு சப்ட்ராக்ஷன் பண்ணி 180க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட டிகிரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி. ஸோ அதில் வந்து 140 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இசட்டோட வேல்யூ வந்துட்டு another one part வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 140 டிகிரி ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ லைனர் பேர்ஸ். ஸோ இசட் மட்டும் தான் நமக்கு தெரியாத வேல்யூஸ். அதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடு 180 மைனஸ் 140 தட்ஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ இப்போ இசட்டோட வேல்யூ வந்து 40 டிகிரின்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? 2 ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தேர்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஆங்கிள் எக்ஸோ angle x plus angle z equal to 70 degree plus z. ஓகேங்களா? ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க இசட் இந்த பக்கம் வரப்போ மைனஸ் இசட் ஆகும். அப்போ இசட் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆங்கிள் இசட் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் இசட். ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் ப்ளஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்போ ஈக்குவல் டு நம்ம 3 ஆங்கிளும் ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ஆங்கிள் இசட்டோட வேல்யூ 40 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஒய் டிகிரி ஒய் ப்ளஸ் ஆங்கிள் 70. ஸோ எக்ஸோட வேல்யூ 70 டிகிரி ஈக்குவல் டு 180. ஸோ வி வாண்ட் ஒய் வேல்யூ. ஸோ ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 180 மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 110 வரும். ஸோ தட் சைட் போச்சுன்னா 110 மைனஸ் 110 ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ ஒய்யோட வேல்யூ 70 டிகிரி, எக்ஸ் வேல்யூ 70 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இசட் வேல்யூ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அவங்களே இசட் வேல்யூ 40 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பாருங்கள் 180 டிகிரி வருதா பாருங்கள். x plus y plus z equal to 180 degree. So x ஓட value 70 plus y ஓட value 70 plus z ஓட value 40 equal to 180 degree. So 140 plus 40 180 equal to 180 degree. So நம்ம கண்டுபிடிச்ச answer correct. Next now from so figure 5.7 second part PQ equal to PR. So PQக்கு PR வந்து ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ PQக்கு PR வந்து ஈக்குவல். ஸோ ஆங்கிள் Q ஈக்குவல் டு R, ஆங்கிள் X ஈக்குவல் டு Yன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் X ப்ளஸ் ஆங்கிள் Y ப்ளஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் எக்ஸோட வேல்யூ ஒய்ன்றப்போ அதை கொண்டு வந்துட்டு இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பிளேஸில் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் வந்து 2x ஈக்குவல் டு
ஸோ y பிளேஸில் எக்ஸுன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அப்போ ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் எக்ஸ் வந்து 2 ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறப்போ 180 minus 50 டிகிரி 130 டிகிரி ஸோ ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி ஏன்னா இது மல்டிப்ளேயில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வர டிவிஷனாக வந்து மாறும் ஓகேங்களா 2 1s are 2 6 2s are 12 remaining 1 so 5 2s are 10 so 65 degree angle x equal to 65 degree angle y equal to 65 degree ஏன்னா opposite to equal sides are equal ன்றதுனால x 65 டிகிரினா ஸோ yயும் வந்துட்டு 65 டிகிரியாக தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட் now from figure 5.7ல தேர்ட் triangle ABC angle x equal angle A equal to x vertically opposites angle so similarly enna angle B equal to angle C equal to x ஏன்னா angle A plus angle B plus angle C equal to 180 degree ஏன்னா sum of property in triangle ABC ஓட value 180 degree ஓகேங்களா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஆங்கிள் சிக்கும் வந்து ஈக்குவல் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆங்கிள் ஏவை ஸோ பிக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஆங்கிள் சிக்கும் வந்து எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ ஆங்கிள் ஏவுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு 3x ஈக்குவல் டு 180 டிகிரி அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 160 டிகிரி ஏன்னா 180 by 3 வந்து சேஞ்ச் ஆகும் 3 1s are 3 6 3s are 18 ஸோ 0 ஆட் ஆகிடும் 60 டிகிரி எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி ஒய் ஈக்குவல் டு 180 minus 60 டிகிரி தட்ஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி Next example 5.2. So illustrating side and side angle side congruence சொல்றாங்க. So if angle E equal to angle S and G is midpoint of ES. So ES க்கு வந்துட்டு G ன்றது midpoint. So ஓகேங்களா. So next proof that triangle GET congruent triangle GST ஓகேங்களா ஸோ proof statements and reason angle E congruence angle S so given கொடுத்துருக்காங்க angle ET congruence ST if angles then sides angles வந்துட்டு sides ஓகேங்களா ஸோ G is the midpoint of ES ESக்கு வந்துட்டு G வந்து midpoint ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ EG congruent SG EG and SG க்கு வந்து ஈக்குவல் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபாலோஸ் ஃப்ரம் 3ல இருந்துட்டு நெக்ஸ்ட் TG congruent TG ஓகேங்களா ஸோ ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி triangle GET congruent angle GST ஸோ பை side ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா 3 sides வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க 2 4 5 and also by SAS 2 1 4 ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா சைடு ஆங்கிள் சைடு ஸோ இதுவும் வந்துட்டு ஈக்குவல் சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா ஸோ ட்ரையாங்கிள் YTB illustration angle YBT and angle BOY congruent angle TRY so prove that angle BOY equal to triangle TRY சொல்லிட்டு prove பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா so proof statement reason so angle BYO BYO illustration TYR ஓகேங்களா ஸோ இது என்ன வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் ஆர் கான்குரண்ட் ட்ரையாங்கிள் YTB illustration angle YBT is given அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ BY illustration TY if angles then sides ஸோ angle BOY illustration angle TRY அவங்களே கொடுத்துட்டாங்க angle OBY illustration angle RTY so follows from 1 and 4 so next is 6th one triangle BOY illustration triangle TRY by angle side angle so 1 3 5 ஓகேங்களா next example
5.4 illustrating RHS conference prakaram. So if TAP is on isosceles triangle, okayங்களா. so isosceles triangle any two sides are so even இருக்கும், okayங்களா. with TA equal to TB, TA equal to TB and TSA equal to 90 degree. TSA, so S வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது 90 டிகிரி, ஸோ ரைட் சைட்லேயும் வந்து 90 டிகிரி கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் ட்ரையாங்கிள் TA இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் TPS YN கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் YA அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் AS ஈக்குவல் டு PS YN கேட்குறாங்க. TA ஈக்குவல் டு TB hypotenuse, ஓகேங்களா. ஸோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது hypotenuse and angle TSA equal to 90 degree. So TS is common leg. So hence by RHS conference triangle TA is equal to triangle TPS. Next to second reason வந்துட்டு given TA equal to TB ஏன்னா TA ஓட ஆங்கிள் வந்து P இருக்கும், TEP ஓட ஆங்கிள் வந்து Aவாக இருக்கும். if angles then sides வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது, ஏன்னா ரெண்டு டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஐசோலஸ் ட்ரையாங்கிள்ன்றதுனால if angles then sides. next third part from triangle TAS illustration triangle TPS by CP CTS equal to AS equal to PS. So next example 5.5 in the figure 5.16 if triangle PQR similar triangle XYZ, ஓகேங்களா. ஸோ PQRக்கு வந்துட்டு XYZ வந்துட்டு சிமிலர் சொல்கிறாங்க, ஓகேங்களா. தென் ஃபைண்ட் A and B ஓட வேல்யூ கேட்குறாங்க. சொல்யூஷன் given that triangle PQR similar triangle XYZ. ஸோ PQRக்கு வந்துட்டு XYZ வந்துட்டு சிமிலர் சொல்கிறாங்க. their corresponding sides are proportional. ஸோ PQ equal to PQ by XY, PQ by XY. next QR, so QR hypotenuse QR equal to, so இந்த இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா YZ by YZ. next PR equal to X and X by Z, ஓகேங்களா. PR by XZ. ஸோ PQ ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 8 சென்டிமீட்டர். தென் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா XYயோட வேல்யூ வந்துட்டு A கொடுத்துருக்காங்க, அப்போ 8 by A ஈக்குவல் டு QRோட வேல்யூ 14, ஹைபோட்டோனியஸ் வந்துட்டு 14 by, ஸோ YZோட வேல்யூ B இருக்குது ஈக்குவல் டு, ஸோ PRோட வேல்யூ 10 by XZோட வேல்யூ 16, ஓகேங்களா. ஸோ 8 by Aவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஸோ இது அந்த பக்கம் அனுப்பிக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 8 by A ஈக்குவல் டு 10 by 16க்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஒவ்வொரு வேல்யூவாக அப்போ தான் நமக்கு A and Bயோட வேல்யூ கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ 8 by A ஈக்குவல் டு 10 by 60, ஏவோட வேல்யூ மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். ஸோ இது வந்து அந்த பக்கம் போகிறப்போ ரெசிப்ரோக்கலாக மாறும், ஓகேங்களா. ஸோ என்ன கேட்டேன் 8 into 16 by 10, சரி இது இந்த பக்கம் வந்துக்கலாம். அப்போ 8 into 16 by 10 மாறும். ஸோ 16 into 8 128 by 10. ஸோ A ஈக்குவல் டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் தள்ளி டாட் வச்சா 12.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 14 by B ஈக்குவல் டு 10 by 16. ஸோ B ஈக்குவல் டு என்ன கேட்டிங்கன்னா 14 into 16. ஸோ இது கிராஸ் மல்டிபிகேஷன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ 14 into 16 by 10. ஸோ சிங்கிள் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 224 by 10. ஸோ சிங்கிள் டிஜிட் தள்ளி டாட் வச்சிங்கன்னா 22.4 சென்டிமீட்டர். next example 5.6. so illustrating angle similarly கொடுத்துருக்காங்க. இந்த figure 5.17 angle ABC similar angle EDC and the perimeter of triangle CD is 27 units. prove that AB equal to illustrating AC. ஸோ ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏபிசி contain angle EDC. ஸோ ரீசன் வந்துட்டு கிவன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிள் BCA illustrating angle DCA. ஸோ vertically opposite angle are equalன்றதுனால ஈக்குவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு triangle ABC similar triangle EDC.
ஸோ பை சைட் ப்ராப்பர்ட்டிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 1,2 பிரகாரம் ஸோ சைட் ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏபி பை இடி ஈக்குவல் டு பிசி பை டிசி ஈக்குவல் டு ஏசி பை இசி. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் proportional by 3. நெக்ஸ்ட்டு ஸோ அது பிரகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா 8/6 ஈக்குவல் டு 16 by EC. ஸோ ஈசியோட வேல்யூ தான் தேவை. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா 6 1s are 6, 3 4s are 6, 8 2s are 16. So 8 8s are 64. சாரி, இது இந்த பக்கம் வரப்போ ரெசிப்ரோக்கலாக வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு 16 into 6/8 வந்து மாறும். அப்போ 8 1s are 8, 2 8s are 16, 2 into 6 வந்துட்டு 12. ஸோ இப்போ ஈசியோட வேல்யூ 12 யூனிட். ஸோ இது எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6 into 16/8 ஓகேங்களா ஈக்குவல் டு ஈசி. 8 1s are 8, 2 8s are 16 ஓகேங்களா. அப்போ 6 into 2 that's equal to 6 2s are 12 units ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு given the perimeter of triangle CDE equal to 27 units. So ED plus DC plus EC equal to 27. So ED ஓட வேல்யூ தான் நமக்கு தேவை, ப்ளஸ் DC ஓட வேல்யூ 6 ப்ளஸ் EC ஓட வேல்யூ 12 கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 27. ஸோ ED ஈக்குவல் டு ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 18 கிடைக்கும். ஸோ ரைட் சைடில் அனுப்புறப்போ 27 minus 18 ஈக்குவல் டு 9 யூனிட்ஸ். AB by 9 ஈக்குவல் டு 8/6 ஈக்குவல் டு ஸோ ஏபியோட வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 3 2s are 6, 4 2s are 8. ஸோ 4/3 இருக்கும். ஸோ இந்த சைடு வரப்போ ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெசிப்ரோக்கலாக மாறுறப்போ என்ன கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா 9 into 4/3 கிடைக்கும். 3 1s are ஸோ ஏபி வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 into 3 கீழே இருக்கும், மேலே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ஆகும் இன்ட்டு 9 மாறும். ஓகேங்களா? ஸோ 3 1s are 3, 3 3s are 9. அப்போ 4 into 3 12 units and hence AB equal to EC. So example 5.7 illustrating angle similarly. So in the given figures 5.18, so look at the pictures. So angle 1 illustration similarly angle 3 and angle 2 similarly angle 4. Then so prove that triangle BIG similarly triangle FAT also find FEN கேக்குறாங்க. Also their corresponding sides are proportional. So BI by FA equal to BG by FT equal to so 10/FA. So BI ஓட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. BI ஓட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. 10/FA equal to BG ஓட வேல்யூ 5 ஓகேங்களா. 5/8. FA ஓட வேல்யூ மட்டும் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டு ஸோ இது வந்துட்டு டிவிஷனில் இருக்குது, மல்டிப்ளைவாக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ 10 into 8/5 இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும் இந்த சைடு வரப்போ 10 into 8/5 ஓகேங்களா. 5 1s are 5, 2 5s are 10. ஸோ 2 into 8 ஸோ 16, 8 2s are 16. அப்படி இல்லைனா மல்டிப்ளை பண்ணிக்க 10 into 8 80/5. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 16 கிடைக்கும் சென்டிமீட்டர். Next illustrating side angle side similarly. So if A is the midpoint of RU and T is the midpoint of RN. ஓகேங்களா. So prove that triangle RAT similarly என்ன கிடைக்குன்னா triangle RUN ஓகேங்களா. So statement triangle
ART equal to triangle URN. So R is common in the triangle RAT and triangle RUN. So RA equal to AU equal to half RU. So A is the midpoint of RU. So RT equal to TN equal to half RN. So T is the midpoint of RN. RA by RU equal to RT by RN equal to so half கிடைக்கும் ஓகேங்களா. So the sides proportional of 2 and 3. Next fifth point. So triangle RAT similarly triangle RUN by side angle side. So 1 and 4. Next example 5.9. So illustrating side similarity. So prove that triangle PQR similarly triangle PRS in the figures. Okay, so look at the pictures. So PQ by PR. PQ by PR. PQ by PR. So PQ ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 20. PR ஓட வேல்யூ 20 by 15 equal to. So simplification பண்ணா 5 table 3 5s are 15, 4 5s are 20. So 4 by 3. Next PR by PS equal to 15 by 11.5. So என்ன பண்ணனும் கேட்டிங்கன்னா so இதோட simplification என்ன வரும்னு கேட்டிங்கன்னா so 4 by 3 தான் கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் QR by RS equal to 12 by 9. 3 3s are 9, 4 3s are 12. So 4 by 3. Next we find PQ by PR equal to PR by PS equal to QR by RS. That is their corresponding sides are proportional. So by sides so similarity. So triangle PQR similarity triangle PRS. Okay, next example 5.10. So illustrating RHS similarity என்னன்னு கேட்டிங்கன்னா the height of a man. So man oda height and their shadow. So avangaloda nalalo from the triangle similar to that formed by a near tree. So and it is shadow. What is the height of the tree? So tree oda height evlondradha keekkranga. So solution here triangle ABC similarly triangle ADE. So given their corresponding sides are proportional. So RHS similarly AC by AE equal to BC by DE. So AC oda value 12 by AE oda value 96 equal to. So BC oda value 5 by நமக்கு அந்த tree oda height கேட்கறனால height. ஓகேங்களா. So H equal to 5 into 96 cross multiplication ஆகும் 5 into 96 by 12 ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு 12 ones are 12, 8 12s are 96, 8 into 5 40 feet ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40 feet. The height of the tree is 40 feet.